हाय नमस्ते। सरल हिंदी मौखिक सेक्शन पार्ट 6 लेसन 6 दिनचर्या डेली वर्क अलग रूटीन। मैं सवेरे 5:30 बजे उठता हूँ। सवेरे அப்படின்னா காலையில் 5:30 बजे அப்படின்னா 5:30 மணிக்கு நான் காலையில் 5:30 மணிக்கு எழுந்திருக்கிறேன்। दांत साफ करता हूँ फिर काफी पीता हूँ। பல் விளக்குகிறேன் மற்றும் காஃபி குடிக்கிறேன்। साफ करता அப்படின்னா क्लीन பண்றது ब्रश பண்றது। उसके बाद அதன் பிறகு पाठ पढ़ता हूँ பாடம் படிக்கிறேன்। 8 बजे नहाता हूँ और खाना खाता हूँ। 8 மணிக்கு குளிக்கிறேன் பிறகு உணவு சாப்பிடுகிறேன்। हमारा स्कूल 9:45 बजे आरंभ होता है। 9:10 அப்படின்னா 9:45। எங்களுடைய பள்ளி 9:45 ஆரம்பமாகும்। और शाम को 4 बजे बंद होता है। மேலும் மாலையில் 4 மணிக்கு க்ளோஸ் ஆயிடும்। हमारे स्कूल में कई अध्यापक पढ़ाते हैं। எங்களுடைய பள்ளியில நிறைய ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள்। पढ़ाना அப்படின்னா சொல்லிக் கொடுத்தல்। 4:30 बजे घर वापस आता हूँ। 4:30 மணிக்கு வீடு திரும்பி வருகிறேன்। 4:30 அப்படின்னா 4:30, இங்க 4ன்னு கொடுத்துருக்காங்க। ஸோ 4:30 அப்படின்னா 4:30। शाम को मैदान में दोस्त के साथ खेलता हूँ। சாயங்காலத்துல மைதானத்துல என்னுடைய நண்பர்களுடன் விளையாடுவேன்। கே சாத் அப்படின்னா உடன்। मैदान से 6 बजे घर वापस आता हूँ। மைதானத்தில் இருந்து 6 மணிக்கு வீடு திரும்பி வருகிறேன்। मेरा भाई भी मेरे साथ प्रार्थना करता है। मेरा भाई அப்படின்னா என்னுடைய சகோதரன், பி அப்படின்னா என்னுடைய சகோதரனும், மேரே சாத் அப்படின்னா என்னுடன், பிரார்த்தனா கர்த்தா ஹை அப்படின்னா பிரார்த்தனை செய்கிறான்। என்னுடைய சகோதரனும் என்னுடன் பிரார்த்தனை செய்கிறான் அப்படிங்கும்போது மேரா பாய் பி மேரே சாத் பிரார்த்தனா கர்த்தா ஹை அப்படின்னு சொல்லுவோம்। रात को 7 बजे भोजन करता हूँ। रात्रि 7 மணிக்கு நான் டின்னர் முடிக்கிறேன் அல்லது சாப்பிடுறேன்। फिर 9 बजे तक पढ़ता हूँ। பிறகு 9 மணி வரை, தக் அப்படின்னா அது வரைக்கும், இது வரைக்கும் சொல்லல, அது வரை। फिर 9 बजे तक पढ़ता हूँ। பிறகு 9 மணி வரை படிக்கிறேன்। रात को ठीक 10:15 बजे मैं सोता हूँ। ठीक 10:15 बजे அப்படின்னா சரியாக 10:15 மணிக்குன்னு அர்த்தம்। रात को ठीक 10:15 बजे मैं सोता हूँ। ராத்திரி சரியாக 10:15 மணிக்கு நான் தூங்கிடுறேன்।